अस्सलाम वालेकुम வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியானதும் அதே டைம் ஹெல்த்தியானதும் கூட. என்னன்னா மேத்தி புலாவ். மேத்தினா வெந்தயக்கீரை. அந்த வெந்தயக்கீரையை யூஸ் பண்ணி நம்ம சூப்பரா ஒரு புலாவ் ரெடி பண்ணலாம். பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், அதே டைம் டேஸ்டியாவும் இருக்கும். கண்டிப்பா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 இல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஷாஹி ஜீரா சேர்த்துக்கிறேன். ஷாஹி ஜீரா இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஜீரா கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பே லீஃப் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு 2 பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு பாதி பீஸ் ஜாதிபத்திரி இவ்வளோத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். அப்புறம் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து அதையும் ஸ்லைஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு மல்லி இலையும் ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினாவும் இது கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக சேர்க்கணும்னு தேவையில்லை. ஆனால் இது சேர்த்திங்கன்னா கீரையோடு சேர்ந்து இதுவும் ரைஸுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதே டைமில் இது அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. அப்புறம் இது கூட 2 கட்ட அளவுக்கு வெந்தயக்கீரையை நல்ல காம்பெல்லாம் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஆயில்லையே இந்த கீரையை லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். கீரை லைட்டாக வதங்கினதும் நம்ம ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுறலாம். இப்போ தண்ணி நல்லா சூடானதும் இதில் நான் 1/2 kg அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். ரைஸ் சேர்த்ததும் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு தண்ணிலாம் கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் அந்த கீரை எல்லாம் மேலே வந்துருக்கும். அதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை தம்மில் போட்டுடலாம். டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரைஸ் குக் ஆயிருச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியான மேத்தி புலாவ் இப்போ ரெடி ஆயிருச்சு. இது கூட சாப்பிட்றதுக்கு சிக்கன் கிரேவி இல்லை மட்டன் பீஃப் கிரேவி எதுனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் மட்டன் ஸ்டியூ பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபியும் நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம சுட சுட இதை சர்வ் பண்ணிடலாம். என்னோட இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை விலாகோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.